அப்படிதான் இருந்துச்சு காலகட்டம். செல்லசாமி ஹாய் வணக்கம். அப்படி இருக்க காலகட்டம் திருப்பியும் மாறுச்சு, அந்த மாதிரியே வந்துச்சு அப்படின்னாதான் இந்த தங்க விலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். நிச்சயமா வருங்க, கண்டிப்பா வரும். நான் 2 ஆண் பிள்ளைகள் வச்சிருக்கேன். உண்மையா நான் பெண் வீட்டார்கிட்ட தங்க நகை கேட்க மாட்டேன். எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு 5 வருஷத்துல பசங்களுக்கு நிச்சயமா கல்யாணம் பண்ணி ஆகணும். ஒரு பிள்ளைக்கு பண்ணி ஆகணும். அப்படி ஸ்டேஜ்ல நான் பெண் வீட்டுல கண்டிப்பா நகை கேட்க மாட்டேன். இது நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் யூடியூப்ல தான் வீடியோ போட்டுட்டு இருப்பேன், ரன் பண்ணிட்டு இருப்பேன். ஒருவேளை நீங்க பார்த்து நான் அந்த பொண்ணு வீட்டுல என்ன நடந்துச்சு, அப்ப எப்படி கட்டி கொடுத்தாங்கன்றத நம்ம வீடியோ போடுவோம் கண்டிப்பா. அவங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த பொண்ணுக்கு என்ன செய்வாங்களோ செஞ்சுக்கிட்டோம், நான் சொல்ல மாட்டேன். அவங்க வீட்டுல என்ன செய்யறாங்களோ, அவங்க பொண்ணுக்கு விருப்பப்பட்டு எது செய்யறாங்களோ செய்யணும். அது கூட நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். உங்க பொண்ணுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்கன்னு கூட நம்ம சொல்ல மாட்டோம். அது அவங்க விருப்பம். ஏதோ நம்மளால முடிஞ்சா ஒரு கனவு இருக்கு, 3 பவுனு இல்லைன்னா 5 பவுனு நம்ம பொண்ணுக்கு போட்டு கூட்டிட்டு வரணும்னு ஆசை இருக்கு. அந்த நகை நம்ம பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போட்டு கட்டிட்டு வரோம்ல, அந்த ஒரு நிலைமை மாறுச்சுன்னா என்னால முடிஞ்சதுன்னா முடிஞ்ச அளவுக்கு 10 பவுனை அந்த அளவுக்கு முடியாது கண்டிப்பா. ஏன்னா நம்மளால முடிஞ்சதை போட்டு கூட்டு வரோம். ஏன்னா நம்மளும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஹாய்